அதாவது காலங்காத்தால சினிமா ஃபேனுக்கு இப்படி ஒரு நியூஸ் வரவே கூடாதுங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு மனசே கஷ்டமாயி போச்சு. இந்த ஹாரர் யூனிவர்ஸ்ல எனக்கு ரொம்ப பர்சனலி ஃபேவரட்டான இந்த காஞ்சூரிங் பிரான்சைஸியை இதோட நிறுத்த போறாங்களாம். அதை இழுத்து மூட போறோம். அதோட கடைசி படம் தான் செப்டம்பர் 5ஆம் தேதி வருது. 9th சாப்டர். அதுக்கப்புறம் நாங்க இதை கண்டினியூ பண்ண போறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்ற மாதிரி அந்த டீமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தம் தான். சரி ஓகே. ஆனா அந்த செப்டம்பர் 5 வரப்போற இந்த காஞ்சூரிங் படம் நாட் ஜஸ்ட் பேய் படம், நிஜமாவே ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கான்ட்ரோவர்சியலான கேஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா 1974ல யூஎஸ்ல நடந்த ஒரு 8 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான். அதை நீங்க வந்து கதையா பார்த்தாவோ அதோட கதையை நீங்க கேட்டாவோ அப்பயே வந்து திகிலா இருக்கும். அதை தான் இப்போ படமா எடுத்திருக்காங்க. தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம காஞ்சூரிங் 3 எடுத்தார் பாத்தீங்களா, மைக்கேல் சாவஸ்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் தென் ஐகானிக் கேரக்டரான எட் அண்ட் வாரன் திரும்பியும் நம்ம வேரா ஃபெர்மிகாவும் பேட்ரிக் வில்சனும் தான் நடிக்கிறாங்க. எப்பயுமே இந்த அழகான யூனிவர்ஸை கொடுத்த ஜேம்ஸ் வானும் பீட்டர் சாஃப்ரன் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. வார்னர் ப்ரோஸ் வந்து இதை ஹோலா வேர்ல்ட் வைட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்லயே வரப்போகுது. தமிழ்லயே நம்ம பார்க்க போறோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசி ஒரு சாப்டர், ஒரு கடைசி ஹண்ட்னு கூட சொல்லலாம். தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் நீங்க போய் பாருங்க தியேட்டர்ல. எனக்கு பர்சனலி இதை இன்னும் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்த காஞ்சூரிங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காஞ்சூரிங் எதுன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.